இல்லை அப்படியெல்லாம் கிடையாது, பாதுகாப்பாக தான் இருக்குது. இல்லை அந்த அளவுக்கெல்லாம் கிடையாது, நல்லா தான் இருக்குது, பாதுகாப்பாக தான் இருக்குது. இல்லை இது தற்செயலாக நடக்கிற சில விஷயங்கள்லாம் அதெல்லாம் சொல்ல முடியாது, ஆட்சியை பற்றி அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் இந்தியா முழுவதும் கம்பேர் பண்ணிங்கன்னா தமிழ்நாடு எவ்வளோ பாதுகாப்பான மாநிலங்க. வட மாநிலத்திலேருந்து வருவங்கள்லாம் தமிழ்நாடு ஏன் நோக்கி வரான்னா, தமிழ்நாடு வாழ வைக்கிற பூமி ஒன்று. ரெண்டாவது, தமிழ்நாடு ஒரு பாதுகாப்பான இடம்ன்றது வட மாநிலம் வந்ததுக்குள்ளே சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்கு நம்ம இங்கே இருக்க மார்வாடி சேடுங்களே சொல்லுவாங்க, எங்கள் ஊரில் எங்கள் பெண்கள் இரவில் சினிமா பார்த்துட்டு திரும்ப வீட்டுக்கு வர முடியாது, பாதுகாப்பு இருக்காது, நாங்கள் இரவு காட்சிக்கு அனுப்பவே மாட்டோம். ஆனால் சென்னையில் நாங்கள் பெண்களை தாராளமாக அனுப்புகிறோம், ஏன்னா தமிழ்நாடு ஒரு பாதுகாப்பு மாநிலமாக இருக்குது அப்படின்னு அவங்கள தான் சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் கம்பேர் பண்ணலாங்க, நீங்கள் தமிழ்நாடு எந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்குது. நீங்கள் ஒரு சில சம்பவங்களை வச்சு சொல்லுவாங்க, அது கூடாதுங்க. நீங்கள் பிஜேபி குறிப்பாக ஆட்சி செய்கிற மாநிலம்லாம் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு, குறிப்பாக இஸ்லாமிய சமூக பெண்களுக்கும் கிறிஸ்துவ பெண்களுக்கும் எந்த பாதுகாப்பும் கிடையாது, அவர்கள் வாழ்வதற்கான எந்த வித உத்தரவாதமும் கிடையாதுங்க. அதோட கம்பேர் பண்ணால் தமிழ்நாடு ஒரு சிறந்த மாநிலம் தான் பாதுகாப்பில். பாதுகாப்பாக இருக்கிறது தான் அவர் பேசுகிறாரு, இல்லைன்னா பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லைல்ல. தமிழ்நாட்டில் பாதுகாப்பாக இருக்கிறது தான் பேசுகிறாரு, எதிர்கட்சியை பேச விடுறாரு, புரியுதுங்களா. ஆளுங்கட்சிக்காரங்க எல்லா சுதந்திரமும் கொடுக்குறாங்க, ஜனநாயக உரிமை கொடுக்குறாங்க. இவ்வளோ உரிமையை பேசுறதுக்கான காரணம் என்ன? அவர் இங்கே ஜனநாயகம் இருக்கிறதுனால தான் இங்கே தமிழ்நாட்டில் பேச முடியுது அண்ணாமலையால், இல்லைன்னா அண்ணாமலை பேசுறதுக்கு வாய்ப்பு கம்மி. இதே ஊபிலேயோ இல்லை வேறு எங்கேயோ அவர் பேசணுன்னா ரொம்ப கஷ்டம், புரியுதுங்களா. அவங்க குஜராத் ஆள்ற மாநிலத்தில் இதுமாரி ஆளுங்கட்சியை வந்து விமர்சித்து பேசினான்னா உயிரோடு விட்டுருவாங்களா? விடுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால் அண்ணாமலை வந்து இங்கே ஜனநாயகமாக இருக்கவும் பாதுகாப்பாக இருக்கவும் தான் பேசுகிறாரு, சுதந்திரமாக பேச முடியுது. எதிர்கட்சி அந்த பாகுபாடு இல்லாமல் எதிர்கட்சியும் விமர்சிக்கக்கூடிய உரிமையை ஸ்டாலின் மட்டும் தான் தர முடியும், வேறு யாராலும் தர முடியாது. அதெல்லாம் இல்லை, பாதுகாப்பெல்லாம் இருக்குது, அதெல்லாம் அந்த மாதிரிலாம் ஒன்றும் இது கிடையாது. அவர் எதுனாலும் சொல்லிகிட்டே இருப்பார், அடுத்த வாட்டி எலெக்ஷனில் ஜெயிக்கணும், எடப்பாடி கூட ஜெயிக்கணும் சொல்லி எதுனாலும் பேசின்னு. அவங்களுக்கு எதுவும் வாய்ப்பு இல்லை, அவர் நல்லா செய்கிறாரு எல்லாமே, அவங்க எதுனாலும் பேசின்னு இருப்பாங்க. அது எல்லா இடத்துலையும் நடக்குது, அது எனக்கு எங்கேயும் நடக்கலை. எப்படி பாதுகாப்புலாம் இப்போ பொம்பளை பொண்ணலாம் நடந்து போறியா ரோட்டில் பிடிச்சி எல்லாம் இருக்குதாங்களா? இல்லை பாதுகாப்பு இருக்குல்ல, போலீஸ் இருக்காங்கல்ல, எல்லாம் இருக்கிறாங்க. இல்லை அது போய் சுத்த போய். அண்ணாமலை பிழைக்கிறதுக்கு ஒரு வழி, அவர் எப்படி பிழைக்கணும், எங்கள் டிஎம்கே காரன் ஏதாவது பேசினாக்க அவர் பிழைக்கலாம், அவ்வளோதான். மரியாதைக்குரிய அண்ணாமலை வந்து ஒரு வித்தியாசமான ஒரு நபர். அவர் வித்தியாசமான நபர்னா வந்து மக்கள் மத்தியிலலாம் வந்து பேசும்போது வந்து எதையுமே வந்து அண்ட புழுகு ஆகாச புழுகு பேசுகிற மாதிரிலாம் பேசுனா அதெல்லாம் எடுபடாதுங்க. இங்கே அதெல்லாம் இல்லை. இவங்க கட்சி தலைமை தாங்கக்கூடிய இவங்களுடைய கட்சி தலைவர்கள் நேரடியாக போய் பேரணி, பெரிய பெரிய பேரணிகள், பெரிய பொதுக்கூட்டங்கள் எல்லாம் பேசுகிறாரு. மோடி பேசுகிறாரு, அந்த மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். அமித்ஷா பேசுகிறாரு, அந்த மாநிலத்தில் பார்த்தா பேசினா தெரியும். ஏன் அப்படின்னா, சரி கல்லூரி மாணவிகளை அப்படியே போயிட்டு கற்பழிக்கிறாங்க. வட மாநிலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சரி, மாணவ மாணவிகள்லாம் நேரத்தோட வீட்டுக்கு போய் சேர்றாங்க. பாதுகாப்பு இல்லாத மாநிலங்கள் அப்படிங்கும்போது வட மாநிலத்தை சொல்லணும். அதை விட்டு போட்டு தமிழகத்தை வந்து சொல்றாரு. தமிழக மக்கள் அவெல்லாம் பாதுகாப்பாக இருக்காங்க, இங்கே சட்டம் ஒழுங்குலாம் நல்லா பாதுகாப்பாக இருக்குது. ஆமாம், மணிப்பூர் மாநிலத்தில் இருந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள் எல்லாத்துலேயுமே வந்து சரி கொள்ளை கற்பழிப்பு அப்படின்னு நடு ரோட்டில் போட்டு கற்பழிச்சுக்கிட்டு இருக்கிறான். இல்லை, அது எந்த நியாயமே கிடையாதுங்க. இப்போது நான் வந்து தவறு செய்கிறேன், அது என் தனிநபர் ஒழுக்கம், ஒட்டுமொத்த அரசாங்கம் பொறுப்பே இருக்காதுங்க. ஒரு தனிநபர் செய்கிற பொறுப்புக்கு அரசாங்கம் எப்படி எல்லாத்தையும் பொறுப்பேற்க முடியும்? ஆனால் அரசாங்கம் அதில் வந்து பாதுகாப்பாக உத்தரவாதத்தை கொடுக்குறாங்க. எந்த நபர் தவறு செய்கிறாரோ அந்த நபர் மீது நடவடிக்கையை வந்து கட்டாயம் மேற்கொள்ளணும். இன்றைக்கி ஒரு பெண்கள் பாலியல் சீண்டல் இது போன்ற சம்பவங்கள் நடக்குது அப்படின்னா சம்மந்தோட பணியிட நீக்கம்ன்றனால பணியிட நீக்கக்கூடாதுங்க, வேலையிலேருந்து நீக்கணும். இந்த மாதிரி ஒரு கடுமையான சட்டங்கள் இருந்தால் இதெல்லாம் குறையும். அதனால் சட்டங்களை கொஞ்சம் கடுமையாக்கணும். நீதியும் அதை வந்து பல்வேறு வழக்குகளில் நீதிமன்றமே பார்த்தீங்கன்னா தானாக முன் வந்து வழக்கு எடுத்துக்கிறாங்க பெண்கள் பாதுகாப்பு விஷயத்தில். அது ஒரு பாராட்டக்கூடிய விஷயங்கள். நீதி இன்னும் இருக்குது தமிழ்நாட்டில், வட மாநிலம் இருக்குதோ இல்லையோ, ஆனால் தமிழ்நாட்டில் நீதி இருக்குது. யாருக்குமே பாதுகாப்பு இல்லை, பேச முடியல. ஆமாம், பசு தடுப்ப அந்த கொலையை நாங்கள் தடுக்கிறோம் வைக்கிறோம்னு சொல்லிக்கிட்டே ஆர்எஸ்எஸ் கூட்டம் இருக்குது. அது இன்னைக்கு வந்து கடுமையான இன்னைக்கு வன்முறையில் இறங்கியிருக்கிறான். அது ஒரு கெட்ட பேரில் உட்கார்ந்துக்கிட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது கெட்ட மாநிலங்களாக இன்னைக்கு வந்து மக்கள் மத்தியில் ஒரு பிடிப்பில்லாத மாநிலமாக வந்து அதுதான் மாறிக்கிட்டு இருக்குது.
இவர் அங்கே போய் சொல்லணும். சட்டம் ஒழுங்கு பற்றி பேசணும்னா அங்கே உள்ள அமைச்சர்கள்ட்ட முதலமைச்சர்கிட்ட போய் சொல்லணும். இந்த மாதிரிலாம் நம்ம பேர் கெட்ட பேராகிட்டு இருக்க, தாமரைக்கு வந்து ரொம்ப கெட்ட பேராகிட்டு இருக்குதுன்னு தாமரையை பற்றி அவர் அங்கே போய் சொல்லணும். தமிழகத்தில் தாமரையை பற்றி பேசுறதுக்கு அவருக்கு லாய்க்கு இல்லை. இந்த சட்டம் ஒழுங்கை பற்றி பேசுறதுக்கு அவருக்கு யோக்கியதே கிடையாது. இங்கே வந்து என்னத்தை அவர் பேச போறாருங்க? இது அமைதி பூங்கா, இது மக்கள் ஒன்றாக வாழக்கூடிய ஒரு பெரிய அமைதி பூங்கா. இதில் வந்துக்கிட்டு சட்டம் ஒழுங்கு பற்றி பேசுறதுக்கு அவருக்கு யோக்கியதே கிடையாதுன்னு நான் குற்றம் சாட்டுறேன். அதெல்லாம் அவங்க மேலே சொல்லிட்டு இது இல்லைப்பா, எல்லா இடத்துலையும் நடக்குதுமா. அது எல்லாருமே அவர் பார்த்துன்னு முடியுமா? ஒரு சந்தில் வந்து இதெல்லாம் ஒன்று நடக்கும், அதெல்லாம் போய் பார்க்க முடியுமா? ஒரு 60 வருஷம் கேள்வி இது பண்ணிட்டாங்க, அதெல்லாம் பார்க்க முடியாது. அவங்களுக்கு எவ்வளோ வேலை இருக்குது, அது நல்லா செய்கிறாரு. சும்மா இதெல்லாம் ஒன்று எடப்பாடி இவர் 2 பேரும் பேசிகிட்டே இருப்பாங்க அவரை பற்றி. அவங்களுக்கு எதிர்பார்ட்டினா அப்படி தான் பேசுவாங்க. அது இன்னும் நம்ம குறை சொல்கிற மாதிரி இல்லை. இல்லை, ஒரு தனி மனிதனுடைய எல்லா பாதுகாப்புக்கும் அரசாங்கம் உறுதி செய்ய முடியாது. அரசாங்கத்துக்கு வேறு வேறு பொறுப்புகள் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஏதோ மனிதகுலம் தோன்றிய பொழுது பல பேர் சொல்லுவாங்க திமுக ஆட்சி வந்த போது அது ஒரு மாயை, அது ஒரு கருத்து. அது இல்லை. இந்தியாவில் நீண்ட காலமாக ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் கட்சி, தமிழ்நாட்டில் நீண்ட காலமாக ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் கட்சி. 1967 திமுக வராங்க. திமுக வந்தவர் தான் எல்லாமே வந்தாலும் ஒரு மாயை உருவாக்குறாங்க. அது தவறு. ஆண்டாண்டு காலமாக இது போன்ற நம்ம ஊழலுக்குலாம் இருக்குது இந்தியாவில், இல்லைன்னு சொல்ல முடியாதுங்க. பாலியல் சீண்டல், இந்த மாதிரி பல்வேறு டாக்டர் டெத் எல்லாமே பார்த்தா இந்தியா முழுக்க இருக்குது. இன்னும் தமிழ்நாட்டில் திமுக வந்தவர் தான் இதில் வந்த மாதிரி ஒரு மாயையை, ஒரு தோற்றத்தை, கருத்தை உருவாக்குறாங்க. பண மோசடி இருக்குது பாருங்கள். பண மோசடி கூட ஒரு மன்னிக்கலாம், இது வந்து கருத்து மோசடி. கருத்தை உருவாக்கி ஒரு அவப்பேரை உருவாக்குவது. அதுக்காக திமுக வந்து பெரிய சிறப்பாக செய்கிறாங்க அப்படின்ற ஒரு சான்றிதழ் நான் கொடுக்க வரலைங்க, புரியுதுங்களா? ஆனால் வட மாநிலங்களோட கம்பேர் பண்ணும்போது திமுக ஆட்சி என்பது ஒரு சிறப்பான ஆட்சி. இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் சமூக நல திட்டங்களை இதை அமல்படுத்துகிற ஒரு கட்சி எப்படி அப்படின்னா திமுக ஆட்சி தாங்க. மரியாதைக்குரிய அண்ணாமலை வந்து ஒரு வித்தியாசமான ஒரு நபர். அவர் வித்தியாசமான நபர்னா வந்து மக்கள் மத்தியிலலாம் வந்து பேசும்போது வந்து எதையுமே வந்து அண்ட புழுகு ஆகாச புழுகு பேசுகிற மாதிரிலாம் பேசுனா அதெல்லாம் எடுபடாதுங்க. இங்கே அதெல்லாம் இல்லை. இவங்க கட்சி தலைமை தாங்கக்கூடிய இவங்களுடைய கட்சி தலைவர்கள் நேரடியாக போய் பேரணி, பெரிய பெரிய பேரணிகள், பெரிய பொதுக்கூட்டங்கள் எல்லாம் பேசுகிறாரு. மோடி பேசுகிறாரு, அந்த மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். அமித்ஷா பேசுகிறாரு, அந்த மாநிலத்தில் பார்த்தா பேசினா தெரியும். ஏன் அப்படின்னா சரி, கல்லூரி மாணவிகளை அப்படியே போயிட்டு கற்பழிக்கிறாங்க. வட மாநிலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சரி, மாணவ மாணவிகள்லாம் நேரத்தோட வீட்டுக்கு போய் சேர்றாங்க. பாதுகாப்பு இல்லாத மாநிலங்கள் அப்படிங்கும்போது வட மாநிலத்தை சொல்லணும். அதை விட்டு போட்டு தமிழகத்தை வந்து சொல்றாரு. தமிழக மக்கள் அவரெல்லாம் பாதுகாப்பாக இருக்காங்க. இங்கே சட்டம் ஒழுங்குலாம் நல்லா பாதுகாப்பாக இருக்குது. ஆமாம், மணிப்பூர் மாநிலத்தில் இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள் எல்லாத்துலேயுமே வந்து சரி கொலை, கொள்ளை, கற்பழிப்பு அப்படி நடு ரோட்டில் போட்டு கற்பழிச்சுக்கிட்டு இருக்கிறான்.